மே 4, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 7. பேரண்டத்தின் வடிவக் கொள்கை பற்றிய விளக்கம் தருபவர் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூலுடைய சீர்மையியலின் பாடங்களுள் ஒன்று பேரண்டத்தின் வடிவக் கொள்கை. பேரண்டத்தில் உள்ள பொருட்கள் ஒட்டுமொத்த பேரண்டம் ஆகியன எந்த வடிவத்தில் இருக்கின்றன என்பது ஒரு ஆழமான விளக்கத்திற்கான கேள்வி. காட்சி எனும் நம் மனித புலனறிவு கோள்களை கோள வடிவத்தில் அறிந்து கொள்கிறது. உருளை வடிவமாக மரங்கள், செடிகள் இருக்கின்றன. பாறைகள் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கின்றன. இலைகள் ஏறத்தாழ கூம்பு வடிவத்தில் இருக்கின்றன. ஆயினும் காணும் இந்த வடிவங்கள் எல்லாம் இவ்வாறு தான் இருக்கின்றனவா அல்லது வேறு வடிவங்களில் நிலை பெற்று காட்சி அறிவுக்கு புலனாகும் போது அவை கோளம், கூம்பு உள்ளிட்ட வடிவங்களாக தெரிகின்றனவா என்பதை இந்த பாடத்தில் நாம் விளக்க இருக்கின்றோம். ஊழிநூலின் வடிவக் கோட்பாடு மிகவும் இன்றியமையாதது. இந்த வடிவக் கோட்பாட்டினை நன்கு உள்வாங்கிக் கொண்டால் பேரண்டத்துடைய மூல வடிவங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள முடியும். பிறகு பொறுமையாக புரிந்து கொள்ளவும் இயலும். இந்த பாடம் வடிவங்கள் யாவும் மாயையின் வெளிப்பாடுகள் என்று தொடங்குகிறது. எதை வடிவம் என்று காண்கிறோமோ, வடிவம் எனும் சொல்லுக்குள் உருவமும் அடக்கம். காட்சிக்கு புலனாவது உருவம், புலனாகாமல் இருக்கும் பொருள் வடிவம். ஆனால் வடிவம் என்னும் சொல்லை உருவத்தோடு இணைத்து கூற இயலும். ஆகவே வடிவங்கள் யாவும் மாயையின் வெளிப்பாடுகள் என்பதை உருவத்தோடும் இணைத்து புரிந்து கொள்ளுங்கள். எதை பார்க்கிறீர்களோ அது மாயை. ஒரு பொருள் எவ்வாறு உங்களுக்கு காட்சி அளிக்கிறதோ அது மாயையின் வெளிப்பாடு என்பது கருத்து. மாயை என்பதை பொய், கற்பனை, இல்லாதது, நிலைக்காதது என்ற பொருள்களிலெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய மரபு மெய்யியலில் மாயை எனும் கருத்து வெளிப்பாடுகள் என்று எவையெல்லாம் தோற்றமளிக்கின்றனவோ அவற்றுக்கு பின்னால் அந்த வெளிப்பாடுகளின் மூலம் மறைவாக உள்ளது. ஆனால் உயிரினங்கள் வெளிப்பாடுகளை மட்டுமே பார்க்கின்றன, கேட்கின்றன, சுவைக்கின்றன, பிற அறிவு நிலைகளால் அறிந்து கொள்கின்றன. இந்த உயிரினங்கள் எவற்றையெல்லாம் அறிந்து கொள்கின்றனவோ அவை உண்மை இல்லை. இவை அறிந்து கொள்ளும் வடிவங்களுக்கு பின்னால் இந்த வடிவங்களின் மூலம் மறைவாக இருக்கிறது, அது வேறு நிலையில் இருக்கிறது. இதுவே மாயை என்று விளக்குகிறது. இதுவே நம்முடைய மெய்யியலில், குறிப்பாக சிவநெறியில் மாயை எனும் சொல்லுக்கான பொருள். இதை இன்னும் ஆழமாகவும் விரிவாகவும் சான்றுகளோடும் விளக்கி கொண்டே இருக்கலாம். நாம் ஏற்கனவே ஆணவம், கண்மம், மாயை எனும் தலைப்பில் உரையாற்றி இருக்கிறோம். அந்த உரையை கேட்டால் இன்னும் கூடுதலாக விளங்கும். வடிவங்கள் யாவும் மாயையின் வெளிப்பாடுகள். நீங்கள் காண்பது மூலத்தின் வெளிப்பாடே அன்றி மூலமல்ல. இந்த வெளிப்பாடு உங்களுக்கு ஒரு வகையிலும் பிற உயிரினங்களுக்கு வேறு வேறு வகையிலும்
உள்ளது. இதுதான் மாயையாகும் என்பது கருத்து என்று ஊழிநூல் பதிவு செய்கிறது. நீங்கள் வானில் உள்ள விண்மீன்களை காண்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அவையெல்லாம் புலனாகின்றன. விண்மீன்கள் இவ்வாறு தான் இருக்கின்றன என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள். கதிரவன் இவ்வாறு தான் இருக்கிறது, நிலவு இவ்வாறு தான் இருக்கிறது, இதுதான் நிலவின் வடிவம் என்று உறுதியாக நம்புகிறீர்கள். புவி இவ்வாறு தான் கோள வடிவத்தில் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள். உங்களால் இந்த கருத்தை துளியளவு மாற்றிக்கொள்ளவே இயலவில்லை. உங்கள் எதிரே நிற்கும் மனிதர் இந்த உருவத்தில் தான் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இவருடைய வெளி தோற்றம்தான் இது, இந்த மனிதருடைய வடிவத்தின் வெளிப்பாடு தான் இது, இவருடைய வடிவம் வேறு நிலையில் உள்ளது என்று ஒரு கருத்தை உங்களிடம் வைத்தால் நீங்கள் அதை மறுப்பீர்கள். என் கண்ணுக்கு தெரிகிறது, அவர் இவ்வாறு தான் இருக்கிறார் என்பீர்கள். கடலை பார்க்கிறீர்கள், கருநீல வண்ணத்தில் இருக்கிறது. உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்குமே அது கருநீல வண்ணத்தில் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் கடல் இந்த வண்ணத்தில் இல்லை, இது ஒரு வெளிப்பாடு, இந்த வண்ணத்துக்கு மறைவாக வேறு பல வண்ணங்கள் உள்ளன, வேறு பல நிலைகள் உள்ளன, வண்ண நிலைகள் உள்ளன என்று உரைத்தால் அதை உங்களால் ஏற்க இயலாது. காட்சியை அப்படியே நம்புவது, எதை காண்கிறோமோ அதற்கு மேல் ஏதும் இல்லை என்று உறுதிபட கருதுவது மாயை. இது எவருடைய குறையும் அல்ல, இது படைக்கப்பட்ட இயல்பு. ஆனால் இது மாயை, உண்மை அல்ல என்பதுதான் மெய்யியல் உரைக்கும் மெய்மை. மனித புலனறிவு எவற்றையெல்லாம் அறிந்து கொள்கிறதோ அவை எல்லாமே மூல வடிவத்தின் வெளிப்பாடுகள் தானே அன்றி மூல வடிவம் அல்ல. நாம் வண்ணங்களை பற்றி தனியே விளக்க இருக்கின்றோம் வேறொரு பாடத்தில். ஆகவே வடிவம், உருவம், வடிவம் உள்ளடக்கியிருக்கும் உருவம் ஆகியவற்றை பற்றி இந்த பாடத்தில் விளக்குவோம். ஒரு பொருள் காட்சிக்கு புலனாகிறது என்றால் அது ஒரு இறுதி வெளிப்பாடு என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். எது உங்களுடைய காட்சிக்கு புலனாகிறதோ அது தொடக்கம் அல்ல, அது ஒரு வெளிப்பாடு. வெளிப்பாடு என்றால் அது ஒரு நிலை, ஏறத்தாழ இறுதி நிலை. மனிதர்களை பொறுத்தவரை அது இறுதி நிலை. இந்த இறுதி நிலைக்கு முந்தைய நிலைகள் ஏராளமாக உள்ளன. அந்த நிலைகளை வெவ்வேறு உயிரினங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. மனிதருக்கு கோலமாக தெரியும் பல பொருட்கள் வேறு சில உயிரினங்களுக்கு கோலமற்ற நிலையில் வேறு ஏதேனும் நம்மால் புரிந்து கொள்ள இயலாத வடிவங்களில் காட்சியாகின்றன. மனிதர்கள் எவ்வாறு ஒரு பொருளை பார்க்கிறார்களோ அவ்வாறே பிற உயிரினங்கள் அப்பொருளை பார்ப்பதே இல்லை. மனிதர்களுக்கு எவ்வண்ணங்கள் எல்லாம் புலனாகின்றனவோ அவ்வண்ணங்கள் பிற உயிரினங்களுக்கு புலனாவதே இல்லை. பொருள் ஒன்று, அது புலனாகும் தன்மை உயிரினங்களை பொறுத்து மாறுபடுகிறது. இது ஏன்? இது எவ்வாறு நிகழ்கிறது? மனிதர்களுக்கு முப்பரிமாண காட்சி அறிதல் இருக்கிறது. சில உயிரினங்களுக்கு இரு பரிமாண காட்சி அறிவு இருக்கிறது. வேறு சில உயிரினங்களுக்கு நாம் இன்னும் அறிந்து கொள்ளாத பரிமாணங்கள் காட்சி அறிவாக உள்ளன. பரிமாணம் மாற்றமடையும் போது ஒரு பொருளின் வடிவம் வேறு விதமாக காட்சியளிக்கிறது என்றால் பரிமாணம் நிறைவானதா, முழுமையானதா, அல்லது அப்பொருளின் வடிவம் முழுமையானதா? எந்த பரிமாணத்தில் பார்த்தாலும் ஒரு பொருள் ஒரே வகையில் காட்சியளித்தால் அதில் குழப்பமே இல்லை. ஆனால் அப்படி இருப்பதில்லை.
பரிமாணம் மாற்றமடையும் போது காட்சி மாற்றமடைகிறது எனும் நிலையில் அந்த பொருளின் வடிவம் உண்மையிலேயே எவ்வாறு இருக்கிறது என்ற கேள்வி ஒரு மெய்யியல் மாணவருக்கு எழ வேண்டும். இதை நான் எவ்வாறு தான் புரிந்து கொள்வது என்ற வேட்கை வேண்டும், மாணவர்களுக்கு வேண்டும். அதற்கான அடிப்படை விளக்கங்களை இந்த பாடம் முன்வைக்கிறது. வடிவங்கள் 8 வகைப்படும். அவை குத்து, கிடை, இடச்சாய்வு, வலச்சாய்வு, மேல்வளை, கீழ்வளை, வலவளை, இடவளை ஆகியன. குத்து, கிடை, இடச்சாய்வு, வலச்சாய்வு ஆகிய 4ம் ஒரு தொகுப்பு. ஒரு கோடு குத்து நிலையில் இருக்கிறது என்றால் அது குத்து. கிடைமட்டமாக இருந்தால் அது கிடை. இந்த குத்துக்கோடு இடப்பக்கம் சாய்ந்தால் இடச்சாய்வு, வலப்பக்கம் சாய்ந்தால் வலச்சாய்வு. இதே கோடு ஆமை ஓடு போல வளைந்திருந்தால், மேல் பக்க குவிவுடன் வளைந்திருந்தால் அது மேல் வளை. அந்த குவிவு கீழே இருந்தால் அது கீழ்வளை. அக்குவிவு வலப்பக்கம் இருந்தால் வலவளை, இடப்பக்கம் இருந்தால் இடவளை. இந்த குத்து முதலான கீழ்வளை வரையிலான 8 வடிவங்களும் வடிவ நிலைகள். இந்த 8 வடிவ நிலைகளில்தான் எல்லா பொருட்களின் மூலமும் இருக்கிறது என்பது கருத்து. மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள். எல்லா பொருட்களின் வடிவமும் இருக்கிறது என்பதல்ல கருத்து. எல்லா பொருட்களின் மூல வடிவம் இந்த 8 நிலைகளில் உள்ளது என்பது கருத்து. இந்த 8 வடிவ நிலைகளையும் நீங்களே வரைந்து கொண்டு அல்லது ஊழிநூலில் உள்ளவாறு உள்ளவற்றை பார்த்து உங்களுடைய சூழலை உற்று நோக்குங்கள். எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள், எந்த பொருளை வேண்டுமானாலும் பாருங்கள். இந்த 8 வடிவ நிலைகளுக்கு அப்பால், இந்த 8 வடிவ நிலைகளில் அடங்காத ஒரே ஒரு பொருளை கூட உங்களால் காண இயலாது. எல்லா வடிவங்களும் இந்த 8 வடிவ நிலைகளுக்குள் அடங்கிவிடும். இவைதான் மூல வடிவங்கள், மூல வடிவத்தின் நிலைகள். இந்த 8 வடிவங்களும் இணைந்து மூலத்தின் வெளிப்பாடுகளாக அமைகின்றன. இவையெல்லாம் இணைந்துதான் மூலம் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டுமோ அவ்வெளிப்பாட்டின் அடிப்படைகளாக இந்த 8 வடிவங்களும் அமைந்திருக்கின்றன. இவற்றுள் இந்த குத்து, கிடை ஆகிய 2ம் தான் இந்த 8ற்கும் மூலம். 1, 2 ஆகிய 2ம் தான் இந்த 8லும் மூல வடிவம். குத்து, கிடை ஆகிய 2ம் எப்பொழுதும் பிரியாது. குத்து மட்டும் தனியே இருப்பதில்லை, கிடை மட்டும் தனியே இருப்பதில்லை. இந்த 2ம் சக்தி, சிவம் ஆகியவற்றின் வெளிப்பாடுகள். குத்து சக்தி எனவும் சிவம் கிடை எனவும் புரிந்து கொள்க. இது மிகவும் இன்றியமையா கருத்து. சிவம் நிலைத்தன்மை கொண்டது, அது அசையாது என்று பல முறை விளக்கியிருக்கிறோம், ஊழிநூலிலும் விளக்கியிருக்கிறோம். கிடை எனும் வடிவம், கிடையாக இருத்தல், அப்படியே இருத்தல் எனும் வடிவம் சிவத்தின் வடிவம். குத்து தொடர் அசைவு, தொடர் செயல்பாடு ஆகியவற்றுக்கான வடிவம். ஆகவே அது சக்தி. இந்த கிடையின் மீது சக்தி செயல்படுதல், கிடையின் நிலைத்தன்மையை சக்தி அசைத்தல், ஆட்டுதல் தான் குத்து, கிடை ஆகிய வடிவங்களுக்கு இடையிலே நிகழ்வது. இதுவே நாம் வழிபடும் லிங்க வடிவத்தின் அடிப்படையான கொள்கை. கிடையை குத்து தொடர்ந்து அசைத்து கொண்டே இருத்தல், கிடையின் நிலைத்தன்மையை குறைத்தல், தணித்தல், கிடையின் உச்சநிலை இயக்கத்தை தணித்தல் குத்து ஆகும். நாம் ஏற்கனவே ஆண்குறி சக்தியின் வெளிப்பாடு, பெண்குறி சிவத்தின் வெளிப்பாடு என்பதையும் விளக்கியிருந்தோம். இந்த குத்து, கிடை ஆகிய 2 வடிவ நிலைகளும்
ஆண்குறி பெண்குறிக்கு பொருத்தமாக இருப்பதையும் பாருங்கள். சிவம் கிடையாக இருக்கிறது, சக்தி குத்தாக இருந்து அதை அசைத்து கொண்டே இருக்கிறது. இந்த அடிப்படையில்தான் நம்முடைய அம்மையப்பருடைய திருமேனி என்று நாம் வழிபடும் லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். லிங்கத்திற்கு வேறு பல விளக்கங்களும் உண்டு, நாம் அறியாத விளக்கங்களும் இருக்கும். ஆனால் அந்த வடிவத்தின் மூல கொள்கை இதுவே என்பதை புரிந்து கொள்க. இவ்வாறு குத்து கிடை ஆகிய இரண்டும் செயல்பட்டு இவை இரண்டும் வடிவங்களாக வெளிப்படும் போது குத்து எதிர் எனவும் கிடை நேர் எனவும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நேர் எதிர் ஆகிய இரண்டின் புணர்ச்சியை பற்றி முந்தைய பாடங்களில் விளக்கினோம். குத்து எதிர், கிடை நேர் என்று புரிந்து கொள்ளுங்கள். கிடை உச்சநிலை இயக்கம் கொண்டது, நிலையானது, அசையாதது. உச்சநிலை இயக்கம் என்றால் அசைவு அற்றது என்று பொருள். ஒரு பொருள் இயக்கத்தில் உச்சநிலை அடைந்து விட்டால் அது அசையாது. அதாவது அசைவு வேறு, இயக்கம் வேறு. ஒரு மனிதர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறார் என்றால் அவர் அசைகிறார், விரலை அசைக்கிறார். காற்று இலையை அசைக்கிறது என்பது வேறு, இயக்கம் வேறு. ஒரு பாறை கிடக்கிறது என்றால் அது அசையவில்லை, ஆனால் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயக்கம் என்றால் இயக்கத்திற்கும் அசைவிற்குமான அடிப்படை வேறுபாடு. அசைவு ஒரு வெளிப்பாடு, புலனறிவுக்கு எட்டுவது. ஒரு பொருள் அசைந்தால் அதை பார்க்க இயலும், அதன் ஓசையை கேட்க, அதன் ஒலியை கேட்க இயலும். இயக்கம் அவ்வாறு வெளிப்படாது. ஒரு பொருள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆனால் அது அசையவில்லை என்ற நிலை உண்டு. இது மிகவும் எளிமையான கருத்து. உங்களுக்கு முதலில் அது ஒரு பெரிய புதிராக தோன்றும். ஒரு சிலை இருக்கிறது, அந்த சிலை அசையவில்லை, ஆனால் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த புறச்செயல்பாடு எனப்படும் அசைவு புறத்திலிருந்து நிகழ்வது. ஒரு சிலை மனிதரால் அசைக்கப்பட்டால் அசையும், இல்லை என்றால் அப்படியே இருக்கும். அதே சிலை எவராலும் அசைக்கப்படவில்லை என்றாலும் அது இருந்த இடத்திலேயே தன்னுடைய அடுத்த நிலையை அடைந்து கொண்டே இருக்கும். அது கால ஓட்டத்தில் சிதைந்து கொண்டே இருக்கும். இந்த சிதைவை ஏற்படுத்துவது எது என்றால் அது அச்சிலையின் அகச்செயல்பாடு. அடிப்படையில் அதன் அகச்செயல்பாடு. அதன் மீது வந்து மோதும் காற்று, அதன் மீது வந்து பொழியும் நீர், வெப்பம் ஆகியவெல்லாம் இணைந்து சிலையின் அகச்செயல்பாட்டை தூண்டி அதை சிதைவுறச் செய்யும். இது பாறைக்கும் பொருந்தும், மனிதருக்கு பொருந்தும், எல்லா உயிரினங்களுக்கும் எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும். ஆகவே அசைவு என்பது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு செல்லுதலை குறிப்பது. ஆனால் அசையா நிலையிலும் பொருட்களுக்குள் இயக்கம் நிகழ்கிறது. அந்த இயக்கம் மறைவாக இருக்கிறது என்று நாம் கூறும்போது பொருளின் அகத்தில் நிகழ்வதை குறிக்கிறோம். ஒரு பொருளின் அகத்தில் மறைவாக தொடர்ந்து எது இயங்குகிறதோ அதுவே இயக்கம். மனிதருக்கு உயிர் இருக்கிறது, அந்த உயிர் இயக்கத்தில் இருக்கிறது. மூச்சு காற்று ஒரு செயல்பாடு. உடலுக்குள் நீர் வந்து செல்வது ஒரு செயல்பாடு. மனிதர் நடப்பது, நகர்வது, அசைவது ஆகியனவெல்லாம் அசைவு செயல்பாடுகள். இவையா இயக்கம்? இல்லை. உண்மையான இயக்கம் என்பது உயிரால் நிகழ்த்தப் பெறுவது. அந்த உயிர் அசைகிறதா என்ன? இல்லை, உயிர் அசையவில்லை, உயிர் இயக்குகிறது.
அந்த இயக்கம் ஒவ்வொரு செல்லினுள்ளும் செல்லுக்குள் இருக்கும் அணுக்களின் உள்ளும் இருக்கிறது. இவையெல்லாம் தொடர்ந்து இயங்குகின்றன என்கிறோம். இந்த இயக்கம் மறைவானது. இந்த மறைவான இயக்கத்தின் வெளிப்பாடு தான் செயல்களாகவும் அசைவாகவும் அமைகின்றன என்கிறோம். ஆகவே செயல், அசைவு, இயக்கம் ஆகிய மூன்றையும் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். இயக்கம் என்றால் என்ன? அது சுழன்று கொண்டிருக்கிறதா அல்லது அசைந்து கொண்டிருக்கிறதா? அது என்னதான் செய்கிறது என்ற கேள்வி எழும். அந்த கேள்விக்கு நீங்கள் விளக்கம் பெறலாம் என்று நேரடியான விடை பெற இயலாது. ஏனென்றால் இதுவரை நீங்கள் எதையெல்லாம் பார்த்திருக்கிறீர்களோ அதை வைத்துத்தான் எதையுமே உங்களால் புரிந்து கொள்ள இயலும். இயக்கத்தை நீங்கள் பார்த்ததில்லை, யாரும் பார்த்ததில்லை. கண்களால் இயக்கத்தை காண இயலாது. அது மறைவானது என்று மீண்டும் மீண்டும் நாம் உரைப்பதற்கு காரணமே அதை யாரும் பார்க்க இயலாது என்பதனால்தான். இயக்கம் என்று ஒன்று இருக்கிறது, அது எப்படியோ இருக்கிறது. நாம் செயல்பாடுகளையும் அசைவுகளையும் தான் பார்த்திருக்கிறோம், அவ்விரண்டையும் தான் அறிவோம். இயக்கம் வேறு, இவையெல்லாம் வேறு என்பதை முதலில் ஒப்புக்கொள்ளுங்கள். இந்த ஊழி நூலின் தொடக்க நிலையில் ஓர்மை எனும் பாட இயலில் இயக்கத்தின் எண்ணிலைகளை பற்றி விளக்கினோம். இயக்கம் 8 நிலைகளில் உள்ளது என்று விளக்கினோம். அந்த பாடத்தை மீண்டும் கேளுங்கள். அந்த 8 நிலைகளில் இருப்பது இயக்கம். அந்த இயக்கத்தின் வெளிப்பாடுகள் தான் ஒவ்வொரு பொருளுக்கும் வளர்ச்சி, தேய்வு, சிதைவு, உருமாற்றம், அசைவு ஆகியனவாக வெளிப்படுகின்றன. சிவம் உச்சநிலை இயக்கம் கொண்டது என்று நாம் அழைக்கும்போது, உச்சநிலை என்ற சொல்லுக்கு உள்ள பொருள் என்னவெனில், இதற்கு மேல் இயங்க இயலாது, இதுவே உச்சம் என்று பொருள். ஒருவேளை இதற்கு மேல் சிவம் இயங்கினால், சிவத்தின் இயக்கம் இந்த உச்சநிலையை ஒருவேளை கடந்து விட்டால் ஏதும் இருக்காது. பேரண்டம் இருக்காது, சீர்மை நிலை இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த உச்சநிலை இயக்கம் சக்தியால் தணிக்கப்படும் போதுதான் பொருட்கள் வெளிப்படுகின்றன. ஓர் அணு வெளியாவதற்கு கூட சிவத்தின் இயக்கத்தை சக்தி தணிக்கிறாள் என்றும் ஏற்கனவே ஓர்மை பாடத்தில் விளக்கினோம். மீண்டும் அதை கேட்டு பாருங்கள். சிவம் தன்னுடைய இயக்கத்தை தானாக தணிக்காது, சக்தியால் தணிக்கப்படும். வடிவங்களுள் கிடை எனும் நிலை சிவத்துக்கானது. அது நிலைத்தன்மை கொண்டது. எது உச்சநிலை இயக்கத்தில் இருக்கிறதோ அதுவே நிலையானது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இயக்கம் தனியே தனியே ஒவ்வொரு பொருளாக வடிவம் பெறுகிறது. இயக்கம் மிக மிக பொருட்களின் எண்ணிக்கை, வகைமை குறைந்து கொண்டே இருக்கிறது. சிவம் நிலையானது என்று நாம் அழைக்கிறோம். இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு 2 பொருட்களை உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். ஒன்று ஒரு மரம், இன்னொன்று ஓர் அணு. ஓர் அணு எனப்படுவது தெளிவான, நிலையான, வரையறுக்கப்பட்ட, உருவமற்றது. மீண்டும் சொல்கிறோம். ஓர் அணு தெளிவான, நிலையான, வரையறுக்கப்பட்ட, உருவமற்றது. அணுவிற்கு ஒரு வடிவம் உண்டு. அது தெளிவற்றது, நிலையற்றது, அதை வரையறுக்க இயலாது. இப்படித்தான் இருக்கிறது என்று வரையறுக்க இயலாது. ஆனால் அதற்கு ஒரு வடிவம் உண்டு. இன்னொரு புறம் உங்கள் சிந்தனையில் இருக்கும் மரம், அதற்கு தெளிவான உருவம் உண்டு, நிலையான உருவம் உண்டு, வரையறுக்கப்பட்ட உருவம் உண்டு. தெளிவு என்று எதை குறிப்பிடுகிறோம்? அது என்ன மரம், என்ன வகை மரம், அதன் பின்புலத்தில் உள்ள பொருட்கள் யாவை, அது என்ன வண்ணத்தில் எல்லாம் இருக்கிறது என்பது தெளிவு. அதில் எந்த குழப்பமும் இல்லை உங்களுக்கு. நிலையானது என்பது ஒரு மரம் குறிப்பிட்ட காலத்திற்கு நிலையாகத்தான் இருக்கும்.
ஒரு நிலைத்த வடிவில் தான் இருக்கும். வரையறுத்தல் என்பது அதனுடைய உயரம் என்ன, அதன் வேர்கள் எவ்வளவு ஆழத்திற்கு சென்றிருக்கின்றன, அதனுடைய அகலம் என்ன என்ற வரையறைகளை எல்லாம் வைத்திருத்தல் வரையறுக்கப்படுதல். இந்த மூன்றும் இல்லாமல் ஒரு உருவம் இல்லை. ஒரு உருவத்தை உங்களால் கற்பனை கூட செய்ய இயலாது. தெளிவு, நிலைத்தன்மை, வரையறுத்தல். மரம் இந்த மூன்றுக்குள்ளும் அடங்கிவிடுகிறது. அணு இந்த மூன்றுக்குள்ளும் அடங்கவில்லை. அணு என்று ஒரு பொருள் உண்டு, மரம் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த இரு பொருட்களில் ஒரு பொருள் உங்களுடைய வரையறைகளுக்குள், உங்களுடைய புரிதலுக்குள் அடங்குகிறது. இன்னொரு பொருள் புரிதல் இருக்கிறது, ஆனால் அது அடங்குவதில்லை. இந்த வேறுபாடு ஏன்? ஒரு மரத்தின் உள்ளே எண்ணற்ற செல்கள் இருக்கின்றன. அந்த செல்கள் ஓரளவு தெளிவானவை, மிக குறைந்த அளவு நிலைத்தன்மை கொண்டவை, மிக மிக குறைந்த அளவு நிலைத்தன்மை கொண்டவை, மிக குறைந்த அளவு வரையறுக்கத்தக்கவை. செல்களை இப்படித்தான் இருக்கின்றன என்று வரையறுத்து விட இயலாது. ஆனால் ஓரளவுக்கு வரையறைகளை செய்ய இயலும். அது நிலையற்றது என்று கூற இயலாது. அதேவேளை அது நிலைத்தது என்றும் கூற இயலாது. ஆகவே செல்கள் அவ்வளவு தெளிவாக புலப்படுவதில்லை. செல்களை அவ்வளவு தெளிவாக அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் அறிந்து கொள்ளலாம். மரத்தை அறிந்து கொள்கிறீர்கள், நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். மரத்தின் ஒரு இலையை நன்கு புரிந்து கொள்கிறீர்கள். அதன் ஒரு காம்பை அறிந்து கொள்கிறீர்கள். ஒரு விதையை பற்றி அறிந்து கொள்கிறீர்கள். வடிவம் நுணுகி செல்ல செல்ல செல் நிலையை அது அடைந்த பிறகு தெளிவு, நிலைத்தன்மை, வரையறுத்தல் ஆகிய மூன்றும் வெகுவாக குறைந்து விட்டன. செல்களுக்கே இந்த நிலைமை எனும்போது அணுக்களை பற்றி என்ன சொல்வது? ஒரு செல்லில் எண்ணற்ற அணுக்கள் உள்ளன. நுட்பமாக செல்லும்போது, நுண்மையை நோக்கி செல்லும்போது தெளிவு, நிலைத்தன்மை, வரையறுத்தல் ஆகிய மூன்றும் இல்லை, மிகவும் குறைந்து விடுகின்றன, ஏறத்தாழ இல்லை. அதே உருவம் பெருக்கமடைந்து ஒரு வடிவத்தை எடுக்கும்போது இவையெல்லாம் தெளிவாக கிடைக்கின்றன. அணு, மரம் ஆகிய இரண்டனுள் எது மூலம், எது வெளிப்பாடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். அணு மூலம், மரம் வெளிப்பாடு. மூலத்தை நோக்கி செல்ல செல்ல அறிதல் திறன் குறைகிறது. மூலம் தெளிவற்றது, தெளிவு குறைவாக இருக்கிறது. மனித அறிவுக்கு மூலத்திற்கு தெளிவில்லை என்று பொருள் அல்ல. மனித அறிதலை பொறுத்தவரை மூலம் தெளிவு குறைவானது, நிலைத்தன்மை மிகவும் குறைவானது, வரையறுக்கப்படுதல் மிகவும் குறைவானது. ஆனால் அதன் இறுதி வெளிப்பாடு இவையெல்லாம் உள்ளது. இதுதான் இயக்கம். உச்சநிலை இயக்கம் என்றால் மனித அறிதல் வரையறைகளுக்கு அப்பால் இருப்பது. அது இந்த மூன்று நிலைகளுக்கும் ஆட்படாதது. இப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஓர் அணுவின் இயக்கம் எவ்வளவு செறிவானது, அது எவ்வளவு ஆழமானது என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்களில் பலர் அதை அறிந்திருக்கக்கூடும் அல்லது கேள்விப்பட்டிருக்கவும் கூடும். ஓர் அணுவின் இயக்கம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இயக்கம் மிகுந்து செல்ல செல்ல அந்த பொருள் மிகுந்த திறன் கொண்டதாக இருக்கிறது, மிகுந்த செறிவு கொண்டதாக இருக்கிறது. ஓர் அணு ஒட்டுமொத்த புவி சூழலையும் சிதைக்கும் அளவிற்கு திறன் செறிந்தது. ஓர் அணு. அதே அணு எண்ணற்ற எண்ணிக்கையில் கூடி ஒரு மரத்தின், ஓர் இலையின், ஒரு நரம்பின் உள்ளே உட்கார்ந்திருக்கிறது. அந்த ஓரணு தனக்குள் பொதித்து வைத்திருக்கும் திறனை அப்படியே வெளிப்படுத்தினால் புவி சூழலே சிதைந்து போகும். ஆனால் அந்த அணு ஓர் இலையின், ஒரு மயிர் துளியின், ஒரு மணல் துகளின் உள்ளே அப்படியே அமர்ந்திருக்கிறது. அதுதான் சிவம். மரம், மனித உடல், பாறை ஆகியனவெல்லாம் வெளிப்பாடுகள்,
சிவம் தணிக்கப்பட்ட நிலையில் உள்ள வெளிப்பாடுகள், இயக்கம் தணிக்கப்பட்ட நிலையில் உள்ள வெளிப்பாடுகள். சிவத்தின் இயக்கத்தை சக்தி தணிக்கவில்லை என்றால் அந்த அணு இப்படி அமர்ந்திருக்காது, இப்படி ஒரு உறுப்பின் அங்கமாக அது இருக்காது. அதன் இயக்கம் வேறு எந்த பொருளுக்கும் அடையாளம் வழங்காது, வேறு எந்த பொருளையும் தனித்தன்மையுடன் இருக்க செய்யாது. அது எல்லாவற்றையுமே ஓர்மை நிலையை நோக்கி அழைத்து சென்றுவிடும், எல்லாவற்றையுமே உள்ளடக்கிவிடும், எல்லாவற்றையுமே ஓர்மை நிலைக்கு இழுத்து சென்றுவிடும். அதுவே உச்சநிலை இயக்கம். அணுதான் உச்சநிலை இயக்கம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். ஒரு சான்றுக்கு குறிப்பிட்டோம், அணுவிற்கு முந்தைய நிலைகள் பல உண்டு. அணுவே ஒரு வெளிப்பாடு தான். சிவத்தின் இயக்கத்தை சக்தி தனித்த பிறகு வெளிப்படும் பொருள்தான் அணு. அணுவின் நிலையே இது எனும்போது அதற்கு முந்தைய நிலையில் சிவம் எவ்வாறு இருக்கும் என்பதை சான்றுகளுடன் கூட விளக்க இயலாது, அதை உணரத்தான் இயலும். இதுதான் இயக்கத்திற்கும் அசைவிற்கும் உள்ள வேறுபாடு. கிடை உச்சநிலை இயக்கம் அது நிலையானது, அசையாதது. அதேவேளை குத்து சக்திக்கானது, அது தொடர்ந்து அசைவது. அதை எதிர் இயக்கம் என்றும் கூறலாம். அதாவது இயக்கத்தை அது தணிப்பதால் அதை எதிர் இயக்கம் என்கிறோம். இதுதான் குத்து கிடை ஆகிய இந்த மூல வடிவங்களுக்கான அடிப்படை விளக்கம். குத்து எனும் வடிவம் சிவமாகி கிடை வடிவத்தின் இயக்கத்தை தணிப்பதே வடிவங்களின் தொடக்கம். அங்குதான் வடிவமே தொடங்குகிறது. ஆகவே இவ்விரு வடிவங்களும் ஆதி வடிவங்கள். ஆதி வடிவங்கள் குத்து கிடை ஆகியனவே. சாய்வு வடிவங்கள் இரண்டும் அடுத்த நிலை வடிவங்கள். இந்த இடச்சாய்வு வலச்சாய்வு ஆகிய இரண்டும் அடுத்த வடிவங்கள். இந்த நான்கும் தான் அடிப்படையான ஆதி வடிவங்கள். குத்து கிடை மீது செயல்படும் போது உருவெடுப்பவை சாய்வுகள். குத்து கிடை மீது செயல்படுகிறது என்றால் அந்த குத்து தான் இடப்பக்கம் சாய்கிறது, வலப்பக்கம் சாய், அது சுழல்கிறது. ஒவ்வொரு சாயும் இடச்சாய்வு வலச்சாய்வு என்று அழைக்கப்படுகிறது. இவ்விரு வடிவங்களின் இயக்க செயல்களால் விளையும் மாயைகள் தான் மீதமுள்ள 6 வடிவங்களும். குத்து கிடை ஆகிய இரண்டும் மூல வடிவம். இந்த மூல வடிவ செயல்பாடுகள் 6 வடிவங்களில் உள்ளன. அந்த 6 வடிவங்களுமே இந்த 2 வடிவங்களால் விளையும் வடிவங்களின் இயக்க செயல்களால் விளையும் மாயைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த 6 வடிவங்களுமே மாயைகள். ஏன் மாயை என்று அழைக்கிறோம் என்றால், இடச்சாய்வு என்று தனியே எதுவும் இல்லை, வலச்சாய்வு என்று தனியே எதுவும் இல்லை, வளைவு என்று தனியே எதுவுமே இல்லை. குத்து கிடை ஆகிய 2 தான் இடப்பக்கம் சாய்கின்றன, வலப்பக்கம் சாய்கின்றன, வளைவாகின்றன. குத்து கிடை ஆகிய 2 மட்டுமே உள்ளன. மீதமுள்ள 6 வடிவ நிலைகளும் அவ்விரண்டின் வெவ்வேறு வெளிப்பாடுகள். இதுவே மாயை. எல்லாமே சிவசக்தி, எல்லாமே சக்தியின் வெளிப்பாடுகள், எல்லாமே சிவத்தின் வெளிப்பாடுகள் என்று நாம் மட்டுமல்ல, நம்முடைய மரபில் வந்த மெய்யியலாளர்கள், சிவநெறியை உணர்ந்தோர் கூறியிருக்கின்றனர். எல்லாமே சிவசக்தி என்று கூறாதோர் இல்லை. இறையை உணர்ந்தோர் இதைத்தான் கூறுவர். எதுவும் புதிதல்ல, இது வேறு அது வேறு அல்ல, எல்லாமே சிவசக்தியின் வெளிப்பாடுகள் என்பதை உணராதோர் இறையை உணர்ந்தோர் அல்ல. இறையை உணர்ந்தோர் இதை உணர்ந்து விடுவர். இதை அவர்கள் ஒரு வகையான இறையியலாக வெளிப்படுத்தியுள்ளனர். இங்கு வடிவியலாக, வடிவத்தின் அடிப்படையாக அக்கருத்து பதிவு செய்யப்படுகிறது. எல்லாமே சிவசக்தி என்று ஏன் அழைக்கிறோம் என்றால், அம்மையப்பரே உலகம் என்பதனால் அழைக்கிறோம். ஆனால் அம்மையப்பருடைய வடிவங்கள் 2, ஒன்று குத்து, இன்னொன்று கிடை. இந்த வடிவம்தான் வெவ்வேறு நிலைகளில் காட்சி அளிக்கின்றது. வளைவு என்று எதுவும் தனியே இல்லை, சாய்வு என்று எதுவும் தனியே இல்லை. ஆகவே மூல வடிவங்கள் 2
வெவ்வேறு நிலைகளில் காட்சியாதலே மாயை எனப்படும் என்று ஊழிநூல் பதிவு செய்திருக்கிறது. இடச்சாய்வு, வலச்சாய்வு ஆகியன தொடர்ந்து செயல்படும் போது வளைகள் உருவாகின்றன. வளை வடிவம் எப்படி உருவாகிறது? சாய்வு, இடச்சாய்வு, வலச்சாய்வு ஆகிய இரண்டும் தொடர்ந்து செயல்பட்டால் அது வளை வடிவமாகிவிடும். காட்சிக்கு விசிறி சுழல்வது, ஒரு கையை சுழற்றும் போது வளை வடிவம் ஏற்படுவது ஆகியனவற்றை பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள். இவையெல்லாம் நீங்கள் எளிதில் புரிந்து கொள்வதற்கான சான்றுகள். அவ்வளவே. இது ஒரு தொடக்கம். இது மட்டுமே உள்ளே நிகழவில்லை. ஒரு மயக்கம் ஏற்படுகிறது அல்லவா? விசிறி சுழலும் போது அது வட்ட வடிவத்தில் இருப்பதாக, ஒரு வளை வடிவத்தில் இருப்பதாக, அது ஒரு தொடக்கம். அந்த தொடக்கத்திலிருந்து நீங்கள் பாடத்திற்குள் வந்து விட வேண்டும். இடச்சாய்வு, வலச்சாய்வு ஆகியன தொடர்ந்து செயல்படும் போது வளைகள் உருவாகின்றன. வளைகளின் தொடர் செயல்பாடு வட்டத்தை உருவாக்குகிறது என்று பாடம் உரைக்கிறது. இதை உங்களால் எளிதில் புரிந்து கொள்ள இயலும். அடுத்ததாக, கோணம் எனும் வடிவ வெளிப்பாடு படைப்பில் இல்லை. இப்பொழுது கோணம் என்ற ஒன்றை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அது படைப்பில் இல்லை. அப்படி ஒரு வடிவ வெளிப்பாடு படைப்பில் இல்லை. ஏனெனில் கோணம் என்பது வடிவம் நிலைநிறுத்தப்படும் போது வெளிப்படும் அமைப்பு. நீங்கள் கோணம் என்று எதை வரைகிறீர்களோ, எதை பார்க்கிறீர்களோ, அல்லது எதையெல்லாம் கோணம் என்ற வடிவத்திற்குள் அடக்குகிறீர்களோ, அப்படி ஒரு வடிவத்தை நீங்கள் இயற்கையில் எங்காவது பார்ப்பதுண்டா? ஏதாவது ஒரு பொருள் துல்லிய கோணத்தில் இருக்கிறதா? முக்கோணமாக, அருங்கோணமாக, துல்லிய கோணத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கின்றதா என்று பாருங்கள். அப்படி ஒரு பொருளும் இருக்காது. ஏன் இருப்பதில்லை என்றால், கோணம் என்பது வடிவம் நிலைநிறுத்தப்படும் போது வெளிப்படும் அமைப்பு. ஒரு வடிவத்தை இத்தோடு நின்றுவிடு என்று நீங்களாக வரைந்து அதற்கு பாகை அளந்து இது இந்த கோணத்தில் இருக்கிறது என்கிறீர்கள். அவ்வாறு எந்த பொருளுமே தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்துவதில்லை இயற்கையில். தேன்கூடு அருங்கோணத்தில் இருப்பதாக உரைக்கிறீர்கள். அது அருங்கோணத்திற்கு நெருக்கமான வடிவம், துல்லிய கோணம் அல்ல. அது தேன்கூட்டின் அறைகளினுள்ளும் வளை வடிவம் உண்டு. துல்லிய கோணம் தேன்கூட்டில் மட்டுமல்ல, எந்த இடத்திலும் எந்த பொருளிலும் இருப்பதில்லை. இயற்கையில் எல்லா பொருட்களும் இயக்கத்தில் இருக்கின்றன. அதாவது அகத்தில் இயக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இயக்கம் நிகழ நிகழ வடிவம் மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இருக்கையில் நிலைநிறுத்தப்பட்ட ஒரு வெளிப்பாடாகிய துல்லிய கோணம் இயற்கையில் இருப்பதில்லை. ஒரு புரிதலுக்காக அல்லது கல்வி அறிதலுக்காக துல்லிய கோணங்களை வரைந்து கொள்ளலாம், அது குற்றமில்லை. ஆனால் எதை வரைகிறோமோ அதுவே இயற்கையில் இருக்கிறது என்று கற்பிதம் செய்து கொள்ளக்கூடாது. கோணம் என்ற இந்த வடிவ நிலை வெளிப்பாடு படைப்பில் இல்லை. அதன் அடிப்படையே படைப்பு தொடர் இயக்கத்தில் இருப்பது என்பதுதான். இலைக்கும் காம்பிற்கும் இடையில் இருப்பது வளைகோணம். விரல்களுக்கு இடையில் இருப்பது வளைகோணம். இலைகள், காம்புகள், விரல்கள் ஆகிய பொருட்கள் இடையறாது இயக்கத்தில் இருப்பவை. ஆகவே இவற்றில் துல்லிய கோணம் வெளிப்பட வாய்ப்பில்லை. இயக்கம் என்பது பொருட்களின் உள்ளிருக்கும் மறைவானது. அதை ஏற்கனவே விளக்கினோம். மனிதருக்கு வளை வடிவங்களே புலனாகின்றன. மனிதரால் வளை வடிவங்களை மட்டுமே காண இயலும் என்பது பாடத்தின் அடுத்த நிலை, இன்னும் சற்று ஆழமான நிலை. எந்த வடிவம் வளையில் இருக்கிறதோ, வளையும் நிலையில், வளைந்த நிலையில் இருக்கிறதோ அதை மட்டும்தான் மனிதரால் காண இயலும். வளையா நிலையில், வளைவே இல்லா நிலையில் உள்ள எந்த வடிவத்தையும் மனிதரால் காண இயலாது என்பது கருத்து. சிவத்தின் இயக்கம் தணிக்கப்பட்ட நிலையில் வெளிப்படும் பொருட்கள் வளை வடிவம் கொண்டவை. சிவத்தின் இயக்கம் என்று நாம் இதற்கு முன்னர் விளக்கினோம் அல்லவா? அதை நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த இயக்கம் தணிக்கப்பட்ட நிலையில் வெளிப்படும் பொருட்கள் வளை வடிவம் கொண்டவை. ஏனென்றால் இந்த வளை வடிவம் என்பது இறுதி வெளிப்பாடு. இயக்கம் தனிய
பொருட்கள் அசைகின்றன. இயக்கம் என்பது அசையா நிலை. சக்தி அந்த இயக்கத்தை தணிக்கும் போது சிவம் அசைகிறது. சிவம் இயக்கத்தை தணித்துக் கொள்கிறது. அவ்வாறு அது அசைவு அடைந்து அசைந்து 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 சாய்வாகி இடப்பக்கம் வலப்பக்கம் சாய்ந்து வளைந்து இறுதியில் வளை எனும் நிலையை எட்டுகிறது. கோலம், வளை ஆகிய நிலைகளை எட்டுகின்றது. இந்த தனிந்த இயக்கத்தின் வெளிப்பாடுகளை மட்டுமே மனித கண்கள் காண்கின்றன. இந்த தணிவதற்கு முந்தைய நிலைகளையெல்லாம் மனித கண்கள் காண்பதில்லை என்று பொருள். மிகுந்த இயக்கத்தின் வெளிப்பாடுகளை மனிதர்கள் காண்பதில்லை. காட்சி மட்டுமல்ல, ஓசையிலும் இதே நிலை. மிகுந்த ஓசையை மனிதர் கேட்பதில்லை. இதை பற்றி பலமுறை நாம் பல உரைகளில் கூறியிருக்கிறோம். வளை வடிவ வெளிப்பாட்டுக்கான இயக்கத்தை காட்டிலும் மேலும் தனிந்த இயக்கத்தின் பொருட்களை வடிவம் எவ்வாறு அமைகிறது என்பதையும் மனிதரால் காண இயலாது. வளை வடிவ வெளிப்பாட்டுக்கான இயக்கத்தை காட்டிலும் மேலும் தனிந்த இயக்கத்தின் பொருட்களின் வடிவம் எவ்வாறு அமைகிறது என்பதை மனிதரால் காண இயலாது. வளை வடிவமே மனித காட்சி அறிவுக்கான உத்தம அளவீடு. இந்த வளை வடிவத்திற்கும் அடுத்த நிலைகள் உண்டு என்று இந்த நூல் உரைக்கிறது. இதற்கு அடுத்த நிலைகளும் உண்டு. அதையும் மனித காட்சி அறிவு அறிந்து கொள்ளாது. நமக்கு உத்தம அளவு என்றால் உங்களுக்கு தெரியும். கூடுதலும் இல்லை, குறையும் இல்லை, இவ்வளவுதான், இது போதும், இவ்வளவுதான் இயலும் என்பதுதான் உத்தம அளவு. இயக்கம் மிகுந்திருக்கும் நிலையையும் காண இயலாது. இயக்கம் மேலும் தனிந்த நிலையில் உள்ள பொருட்களையும் காண இயலாது என்பது கருத்து. இது மிகவும் இன்றியமையா கருத்து. இதை புரிந்து கொண்டோர் பல இடங்களை நோக்கி பயணிக்க இயலும். இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிரே என்னென்ன பொருட்கள் எல்லாம் தெரிகின்றன என்று பார்க்கிறீர்கள். நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்றால், இந்த பொருட்கள் மட்டும்தான் இங்கு இருக்கின்றன என்று கருதுகிறீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களுடைய காட்சி அறிவுக்கு எவையெல்லாம் எட்டுகின்றனவோ அவை மட்டும்தான் இருக்கின்றன என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். வளை வடிவம் அற்ற எண்ணற்ற பொருட்கள் உங்களுக்கு எதிரே இருக்கின்றன, உங்களோடு இருக்கின்றன. இயக்கத்தில் மிகுந்த பொருட்கள் நிலையில் உள்ள பொருட்கள் உங்களை சுற்றி இருக்கின்றன. இயக்கம் மிகவும் தனிந்த நிலையில் உள்ள பொருட்களும் உங்களோடு இருக்கின்றன. அவை எவற்றையுமே நீங்கள் பார்ப்பதில்லை. கையை நீட்டி பார்த்து தொட்டு பார்த்து என்னால் காணத்தான் முடியவில்லை, தொடவுமா இயலாது என்று கூட நீங்கள் செய்து பார்ப்பீர்கள். அறிதல் 6 வகைப்படும். அதில் முதல் அறிவு தொடுதல். எந்த பொருள் இயக்கத்தில் உச்சநிலையில் இருக்கிறதோ அதை நீங்கள் தொட இயலாது. எந்த பொருள் இயக்கத்தில் மிகவும் தனிந்த நிலையில் இருக்கிறதோ அதையும் உங்களால் தொட இயலாது. மனிதருக்கு வழங்கப்பட்டிருக்கும் 5 அறிவு நிலைகள் இயக்கத்தின் உத்தம அளவீட்டிற்கான அறிவு நிலைகள். அதாவது இந்த 5 அறிவு, தொடுதல், சுவைத்தல், நுகர்தல், கேட்டல், காணுதல் ஆகிய 5 அறிவு நிலைகளும் மனிதர் எனும் உயிரினத்திற்கான உத்தம அளவீட்டில் இருப்பவை. இந்த 5 அறிவுமே மிக இயக்கத்தையும் அறிந்து கொள்ள இயலாது. தொடவும் இயலாது, பார்க்கவும் இயலாது, கேட்க இயலாது, சுவைக்க இயலாது, நுகர இயலாது. இயக்கம் மிகவும் தனிந்த நிலையில் உள்ளவற்றையும் இவற்றால் அறிந்து கொள்ள இயலாது. சிந்தனை வழியாக இவற்றையெல்லாம் உணர இயலும். உச்ச நிலையில் உள்ளவற்றையும் உணரலாம், இயக்கம் மிகவும் தனிந்த நிலையில் உள்ளவற்றையும் உணரலாம். அதனால்தான் மனிதருக்கு இறை உணர்தல் இருக்கிறது, பிற உயிரினங்களுக்கு இல்லை. வடிவியலை தெளிவாக புரிந்து கொண்டால் இங்கு நாம் மட்டும் இல்லை, இங்கு நாம் அறிந்த பொருட்கள் மட்டும் இல்லை என்பதை ஆழமாகவே உள்வாங்கிவிட முடியும். இவைதான் இருக்கின்றன என்று நம்புவது ஒரு பெரிய மாயை. என்னால் தொட முடிந்த பொருட்கள் தான் இருக்கின்றன, வேறு பொருள் இல்லை என்று நம்புவது மாயை. ஒரு செல்லை மனிதரால் தொட இயலாது. ஆனால் மனிதர் எந்த விரலால் தொட முற்படுகிறார்களோ அந்த விரலே பல செல்களால் ஆனது. எது உங்களை தொட வைக்கிறதோ அதை உங்களால் தொட இயலாது. ஏனென்றால் செல்கள் இயக்கத்தில் மிகுந்த நிலையில் இருப்பவை.
அவற்றை பார்க்க இயலாது. அதுபோலத்தான் நீங்கள் புலனறிவால் எவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள இயலும் என்று கருதுகிறீர்களோ அது உங்களுடைய வரையறையன்றி அது புறத்தில் இருக்கும் உண்மை அல்ல. ஒவ்வொரு மனிதரை சுற்றி நம் அனைவரை சுற்றியும் பேரண்டங்கள் இருக்கின்றன என்பது ஒரு மெய்மை. பேரண்டத்தின் ஊடாகத்தான் நீங்கள் நகர்கிறீர்கள். உங்களை சுற்றி பேரண்டம் இருக்கிறது. நீங்களே ஒரு பேரண்டம்தான். உங்களை சுற்றி பல பேரண்டங்கள் இருக்கின்றன. உங்கள் அருகில் அல்ல, அந்த பேரண்ட வெளியில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இப்பொழுது நாம் சொன்னால் அதை உங்களால் ஏற்க இயலாது. உங்களால் எந்த வகையிலுமே அதை நம்ப இயலாது, அதை ஏற்கவே இயலாது. ஏனென்றால் உங்களை பொறுத்தவரை பேரண்டம் என்பது அளவில் மிகப்பெரியது. அதை வெறும் கண்ணால் முழுமையாக பார்க்கவே இயலாது என்றெல்லாம் நீங்கள் கருதுவீர்கள். ஆனால் மெய்மை என்னவென்றால் விண்மீன்கள் பெரியவையும் அல்ல, நீங்கள் சிறியவர்களும் அல்ல. பெரிதனின் சிறிதென்பதும் சிறிதனின் பெரிதென்பதும் இறையின் இயல்பு. விண்மீன்கள் அளவில் மிகப்பெரியவை என்று பேசுதல் பிழையல்ல. நாமே அவ்வாறு தான் விளக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மையா? அதுவே முடிந்த முடிவா? இல்லை. உச்சநிலை இயக்கம் தணிக்கப்பட்டு இயக்கம் மிகுந்த நிலையில் இருக்கும் எண்ணற்ற பொருட்கள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை மனிதர்கள் அறியவில்லை. அவ்வாறான பொருட்கள் எல்லாம், அவ்வாறான பல அண்டங்கள் மனிதரை சுற்றி இருக்கின்றன. மனிதர்களே பல அண்டங்களின் ஊடாகத்தான் செயல்படுகிறார்கள், அசைகின்றார்கள். காட்சி அறிவு உள்ளிட்ட பிற புலனறிவுகள் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதில்லை, அறிந்து கொள்வதில்லை என்பதுவே உண்மை. நீங்கள் இறைக்குள் இருக்கிறீர்கள், இறையின் அரவணைப்பில் தான் இருக்கிறீர்கள். நீங்கள் வேறு, இறை வேறு அல்ல என்று நாம் உரைப்பது இதனால் தான். இறை எங்கோ இருந்து படைத்து கொண்டு நீங்கள் அழைத்தால் ஓடி வருவதல்ல. நீங்களே இறைத்துகள்தான். இறை எனும் வெளியில்தான் நீங்கள் இருக்கிறீர்கள், இறையின் மடியில்தான் நீங்கள் கிடக்கிறீர்கள் என்பது மெய்மை. இது வடிவியல் என்ற பாடத்தை ஆழமாக புரிந்து கொள்வோருக்கு எளிதில் வாய்க்கும், இந்த புரிதல் வாய்க்கும். மாறாக இந்த வடிவியல் பாடத்தை ஒரு கணக்காக புரிந்து கொள்ள முற்பட்டால் கணக்கும் விளங்காது, அதன் பின்னால் இருக்கும் மறைபொருட்களும் விளங்காது. கோணம் இயங்கு நிலையில் வளையாகின்றது. கோணம் எனும் வடிவம் இயக்க நிலையில் வளைவாகின்றது. இதை ஏற்கனவே விளக்கினோம். குத்து சக்தியின் ஆதி வடிவம். சாய்வாக செயல்படும் போது கோணங்கள் உருவாகின்றன. குத்து என்பது சக்தி. இந்த ஆதி வடிவம் சாய்வாக செயல்படும் போது கோணங்கள் உருவாகின்றன. ஒரு குத்துக்கோடு சாயும் போது கோணமாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கோணங்களின் தொடர் செயல்பாடு வளை எனும் வடிவமாகிறது. அந்த கோணங்கள் எல்லாம் தொடர்ந்து செயல்பட்டால் வளை எனும் வடிவம் கிடைக்கிறது. இறுதியாக மிக இன்றியமையாத ஒரு கருத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது. வளையும் பொருட்களை காணுதல் 3ஆம் பரிமாணம். 3 பரிமாணங்கள் உள்ளன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த பாடத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையிலே தெரியாது, ஏனென்றால் அந்த பாடத்தையெல்லாம் படித்ததில்லை. ஆகவே அவற்றை மறந்துவிட்டு இங்கே கூறப்படும் விளக்கங்களை உள்வாங்குங்கள். வளையும் பொருட்களை காணுதல் 3ஆம் பரிமாணம். 3ஆம் பரிமாணம் என்பதே வளைவாக உள்ள பொருட்களை, வளைவு கொண்ட பொருட்களை காணுதல் தான் என்கிறது இந்த பாடம். வளை எனும் நிலை 3ஆம் பரிமாணம். 3ஆம் பரிமாணம் என்று நீங்கள் எதை அழைக்கிறீர்களோ அது வடிவியலில், பேரண்டத்தின் வடிவ கொள்கையில் வளை எனும் வடிவம் கொண்டது என்பது பாடம். குத்து முதல் பரிமாணம், சாய்வுகளும் கோணங்களும் 2ஆம் பரிமாணம். குத்து அதுதான் முதல் பரிமாணம், சக்திக்கான மூல வடிவமாகிய குத்து முதல் பரிமாணம். அதன் சாய்வுகளும் அச்சாய்வுகளிலிருந்து வெளிப்படும் கோணங்களும் 2ஆம் பரிமாணம். வளைதல் 3ஆம் பரிமாணம். இதை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்க வேண்டும், அப்பொழுதுதான் இது விளங்கும். மனிதர்களின் பார்வை 1 மற்றும் 2 பரிமாணங்களை காணாது. மனிதர்களுக்கு 3 பரிமாண காட்சியறிவு உண்டு. அவர்களால் 1 மற்றும் 2 பரிமாணங்களை காண இயலாது. 1 என்பது என்ன? குத்து.
எது ஒன்று குத்தாக இருக்கிறதோ அதை மனித கண் காணாது. வளைவற்ற எப்பொருளையும் மனித கண் காணாது. நீங்கள் ஒரு கோடு போட்டு இது குத்துதானே, இதை பார்க்கிறேனே என்பீர்கள். அந்த கோடு ஒரு உருளை என்பதுதான் உண்மை. எந்த கோடு நீங்கள் போட்டாலும் அது வளைவடிவம் கொண்டது. உருளை, நீள் உருளை, அதைத்தான் நீங்கள் கோடு என்று கருதுகிறீர்கள். ஒரு குச்சி நடப்படுகிறது, அது உருளை வடிவம் கொண்டது. உருளாத, வளையாத ஒரு வடிவம் இல்லை. உங்களுடைய கண்களுக்கு உருளாத வடிவங்கள் உண்டு, அதை காண்பதில்லை. குத்து என்று எதையும் காண இயலாது. வளையாத, உருளாத, உருளையற்ற, உருளை என்பதே வளைவின் ஒரு வெளிப்பாடு தான். ஆக முதல் பரிமாணமாகிய குத்து எனும் நிலையை மனித கண்கள் காண்பதில்லை. சாய்வுகள், கோணங்கள் ஆகியவற்றையும் மனித கண்கள் காண்பதில்லை. அதே போல் ஒரு கோடு போட்டு, ஒரு கோணத்தை கோடாக போட்டு இதை பார்க்கிறேனே என்பீர்கள். ஏற்கனவே கூறினோம், நீங்கள் கோடு என்று எதை அழைக்கிறீர்களோ அதுவே உருளைதான், நீள் உருளைதான். கோணங்களை நீங்கள் பார்ப்பதில்லை, சாய்வுகளையும் பார்ப்பதில்லை என்கிறோம். இயற்கையில் அவ்வாறான பொருட்கள் இல்லை. ஒருவேளை நீங்களாக வரைந்து கொண்டாலும் அவையெல்லாம் வளை வடிவத்தின் விளைவுகளே. இது இரண்டாவது பரிமாணம். மனித காட்சியறிவினால் முதல் இரு பரிமாணங்களை காண இயலாது. வளை எனும் நிலையில், இந்த மூன்றாவது பரிமாணம், வளை எனும் நிலையில் பின்வரும் வெளிப்பாடுகள் தோன்றுகின்றன. உச்சி, தாழ், நீளம், அகலம், ஆழம், அருகமை, இவையெல்லாம் தோன்றுகின்றன. உச்சி, தாழ், உச்சியில் இருப்பது, தாழ் நிலையில் இருப்பது. நீளம், அகலம், உங்களுக்கு நீளம் என்றால் என்ன என்று தெரியும், அகலம் என்றால் என்ன என்று தெரியும். அடுத்ததாக ஆழம், அருகமை, இதுதான் முக்கியமான கருத்து. இதை தான் விளக்கப் போகிறோம். இவற்றுள் உச்சி, தாழ் ஆகியன முதல் பரிமாணம். ஒரு உச்சி, அதற்கு தாழ் இருந்தால் அது முதல் பரிமாணம். நீளம், அகலம் ஆகியனவெல்லாம் இரண்டாவது பரிமாணம். ஆழம், அருகமை ஆகியன மூன்றாவது பரிமாணம். எந்த பொருளெல்லாம் வளை எனும் வடிவம் கொண்டதோ அந்த பொருள் எல்லாம் மூன்றாம் பரிமாணம் அடைந்துள்ளது. அதாவது ஒரு பொருள் வளை வடிவத்தில் இருந்தால் அது மூன்றாவது பரிமாணத்தை அடைந்து விட்டது. மூன்றாவது பரிமாணம் என்பது ஆழம், அருகமை. ஆழம், அருகமை என்பது இந்த ஓவியம், ஒளிப்பட கலை ஆகியவற்றில் இருப்போருக்கு புரியும். ஆழம் என்பது உங்களுடைய காட்சியின் எல்லை, எதிரே எது தொலைவில் இருக்கிறதோ, இதற்கு மேல் காண இயலவில்லை என்ற நிலையில் ஒன்று இருந்தால் அது ஆழம். உங்களுக்கு அருகில் இருப்பது அருகமை என்று தொடங்குங்கள். புரிதலை அப்படி தொடங்குங்கள். வானை பார்க்கிறீர்கள், விண்மீன்கள் தெரிகின்றன. அதற்கு மேலே ஒரு மேகக்கூட்டம் இருக்கிறது. இந்த மேகக்கூட்டத்தின் மறைவாக விண்மீன்கள் தெரிகின்றன. அந்த விண்மீன்கள் ஆழம், மேகக்கூட்டம் என்பது அருகமை என்று கொள்ளுங்கள். சில வேளைகளில் நிலவுக்கு பின்னே மேகம் தெரியும். நிலவுக்கு பின்னே மேகம் இருக்கும், மேகத்திற்கு முன்னே நிலவு இருப்பதாக தெரியும். உண்மையில் மேகம் முன்னே தான் இருக்கிறது, ஆனால் அது நிலவுக்கு பின்னே இருப்பதாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் எது பின்னே இருக்கிறதோ அதுவே ஆழம், எது முன்னே இருக்கிறதோ அதுவே அருகமை. எது அதிக ஒளியில் இருக்கிறதோ அது அருகே தெரியும், எது குறைந்த ஒளியில் இருக்கிறதோ அது தொலைவில் தெரியும். ஆழம், அருகமை என்பது இதுதான். இது மட்டுமல்ல, இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வண்ணத்தை, சில வண்ணங்களை எல்லாம் உங்களிடம் கொடுத்து விட்டால் அந்த வண்ணங்களில் ஆழம், அருகமையை உருவாக்க இயலும். அதுதான் அடுத்த பாடம். அடுத்து வண்ணங்களில் உள்ள ஆழம், அருகமை பற்றி தனியே ஊழிநூல் விளக்கியிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது இந்த கருத்தை குறிப்பிடுவதற்கு காரணம், ஆழம், அருகமை ஆகியன தான் மூன்றாம் பரிமாணம் என்ற கருத்தை விளக்குவதற்காக. ஒரு வடிவம் வளையும் போதுதான் ஆழம், அருகமை எனும் இரு காட்சி நிலைகள் தோன்றுகின்றன. வளைவே இல்லை என்றால் ஆழம் ஏது, அருகமை ஏது? வானை நீங்கள் பார்க்கும்போது ஆழத்தில் விண்மீன்கள் தெரிகின்றன, ஒரு கோள் தெரிகிறது என்றால், ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கும் வானுக்கும் இடையிலான இடைவெளி இருக்கிறதே, அது வளை வடிவத்தில் இருக்கிறது. வளை வடிவத்தில் இருக்கும்
புவி எனும் பொருள் மீதுதான் நீங்கள் நின்று கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய காட்சி வானை வலை வடிவமாகத்தான் பார்க்கிறது. பொதுவாக நீங்கள் வானை அண்ணாந்து பார்த்துவிட்டு இடது பக்கம் வலது பக்கம் பாருங்கள். கீழ்வானம் இடது பக்கம் வானம் வளைந்திருக்கும், அல்லது ஒரு தாழ்நிலையில் இருக்கும், வலது பக்கமும் இருக்கும். பொதுவாகவே வானை நீங்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கோலத்திற்குள் நின்று கொண்டிருப்பதை நீங்களே உணர இயலும். அது வளையவில்லை. வானம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு மட்டும்தான் காட்சியாகும் என்றால் வானத்தை யாரும் பார்க்கவே இயலாது. அது வளை வடிவமாக தன்னை வெளிப்படுத்துவதால் மட்டும்தான் மனிதர்களால் காண இயலுகிறது. வளை வடிவத்தில் மட்டும்தான் ஆழம், அருகமை ஆகிய இரண்டு உண்டு. ஒரு வடிவம் வளையவே இல்லை என்றால் அதற்கு ஆழமும் இல்லை, அருகமையும் இல்லை. அவ்வாறு வளையாத வடிவ நிலைகளை மனிதர்கள் பார்ப்பதில்லை. வானம் வளைந்த நிலையிலும் இருக்கிறது, வளையா நிலையிலும் இருக்கிறது. நாம் அண்ணாந்து பார்க்கும்போது வளையாத நிலைகளில் உள்ள எந்த பொருளையும் பார்ப்பதில்லை. ஆனால் அந்த பொருட்கள் எல்லாம் வானத்தில் தான் இருக்கின்றன. ஒரு வடிவம் வளையும் போதுதான் ஆழம், அருகமை எனும் இரு காட்சி நிலைகள் தோன்றுகின்றன. ஆழம், அருகமை இல்லையெனில் அவ்வடிவம் தட்டையாக இருக்கும். தட்டை வடிவத்தை மனித காட்சி அறிவு காண்பதில்லை. தட்டை வடிவத்தை மனிதர்கள் காண்பதே இல்லை. எந்த தட்டை வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒரு காகிதம் தட்டை வடிவம், தட்டை வடிவத்தில் ஒரு காகிதம் இருக்கிறது. உங்களால் அந்த காகிதம் என்பது உண்மையான தட்டை வடிவம் அல்ல. அதன் 4 பக்கங்களும் முனைகளை அல்ல, 4 பக்கங்களுமே உருளைதான். அவையெல்லாம் தட்டை அல்ல, அவையெல்லாம் வளை. 4 பக்கங்களில் உள்ளவையும் வளை வடிவங்களே. ஆகவேதான் காகிதம் காட்சியளிக்கிறது. காகிதத்தை மட்டுமே உங்களால் காண இயலுமா? காகிதம் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிறது என்று முன்னே வைத்து கொண்டால் ஒரு வடிவத்தையும் நீங்கள் காண இயலாது. காகிதத்தை சற்று உங்களுடைய பார்வையிலிருந்து விலக்கி வைத்தால்தான் காகிதம் என்னும் வடிவம், அந்த செயற்கையாக செய்யப்பட்ட தட்டை வடிவம் புலனாகும். ஏனென்றால் காகிதத்தை அருகமையில் மட்டும் வைத்து கொண்டால் காகிதம் புலப்படாது, தட்டை வடிவம் புலப்படாது. அதற்கு ஒரு ஆழம் வேண்டும். பிற காகிதத்திற்கு பின்னால் பிற பொருட்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த காகிதம் எனும் ஒரு தட்டை வடிவம் என்ற நிலை உங்களுக்கு புலப்படும். ஆனால் ஒரு சிறிய கோழி கூண்டு காகிதத்தை விட தெளிவாக புலப்படும். ஏனென்றால் அது வளை வடிவம். மிகச்சிறிய விதைகள் காகிதத்தை காட்டிலும் தெளிவாக புலப்படும். அவையெல்லாம் வளை வடிவங்கள். மீண்டும் சொல்கிறோம், தட்டை வடிவம் என்று மனிதர்கள் தயாரித்து உற்பத்தி செய்து வைத்திருக்கும் எந்த பொருளும் உண்மையான தட்டை அல்ல. எல்லா தட்டை வடிவங்களுடைய முனைகளும் பக்கங்களும் உருளைகளே, துல்லிய கோணங்கள் அல்ல. துல்லிய கோணங்கள் என்று நீங்கள் எதையாவது கருதினால் அவையெல்லாம் ஆழமான புரிதலில் துல்லிய கோணங்களாக இருக்காது. அவை எல்லாமே ஏதோ ஒரு நிலையில் வளை வடிவங்களாக இருக்கும். இது மனிதர்கள் உற்பத்தி செய்திருக்கும் பொருட்களுடைய குணம். ஆனால் படைப்பில் தட்டையாகவோ துல்லிய கோணமாகவோ எந்த பொருளும் இல்லை. மனித காட்சி அறிவுக்கு இருப்பதில்லை. வளை வடிவமே படைப்பின் இயல்பு. அதுவே படைப்பின் ஒழுங்கு என்பது கருத்து. இதுதான் வடிவியலுடைய அடிப்படை பாடம். இத்துடன் இன்றைய பாடம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. செம்மை வனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார். விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழி நூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மை வனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.semmaivanam.org என்ற செம்மை இணையதளத்திலும் கிடைக்கும்.